இயேசுவில் பிரியமுள்ள லூர்து அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த அருளின் காலத்திலே இந்த அன்னையின் திருமடியிலே அமர்ந்து இந்த ஞாயிறு திருப்பலியிலே நாம் பங்கேற்று கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய அருள், குறிப்பாக இந்த அருளின் காலத்திலே உடைந்து போன நம்மை உருவாக்குகிற ஆண்டவருடைய அருள், சிதைந்த நம்மை சீர்படுத்துகின்ற அவருடைய அருள், நம்மை ஒரு ஆளாக உருவாக்கி அவருக்கு சான்று பகருவதற்காக இங்கே நாம் அவருடைய சாட்சிகளாக தொடர்ந்து விளங்க வேண்டும் என்பதற்காக நம்மை ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் மாற்றத்திற்கு உள்ளாக வேண்டும், அதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஆண்டவரின் பெயரிலே குழுமி இருக்கின்ற நாம் உடைந்த நம்மை உருவாக்கும் இறைவனுக்கு ஒத்துழைக்க இன்றைய ஞாயிறு வழிபாடானது நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அது. ஒரு சிறுவன் அன்று காலை திருப்பலி முடிந்தவுடன் தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறான். வீட்டிற்கு சென்று அவரது அம்மாவிற்கு பிடித்த ஒரு முக கண்ணாடியை, இந்த கையில் பிடிக்கிற மாதிரி உள்ள ஒரு முக கண்ணாடியை எடுத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு அதை ஒரு வாள் வீசுவதை போல வைத்து விளையாடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய ஒரு போர் வீரன் ஆகுவது என்ற கனவு இருப்பதால் அந்த முக கண்ணாடியை அவன் ஒரு வாளாக நினைத்து அதை இப்படி வீசி விளையாடி கொண்டிருக்கின்ற போது அதை விளையாடி அது மகிழ்வுறுகிறான். சற்று வீட்டிற்கு வெளியே சென்று அந்த தோட்டத்திலே அதே கண்ணாடியை வைத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்ற போது அவன் எதிர்பாராத விதமாக அங்கே ஈரம் இருந்ததால் அந்த சகதி பட்டு வழிக்கு விழுந்து விடுகிறான். வழிக்கு விழுந்தால் கையில் உள்ள முக கண்ணாடி என்ன ஆகும்? உடைந்து நொறுங்கி போகும். அந்த கண்ணாடியானது அவனுடைய தாயின் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷமாக கருதப்பட்டது. ஏனென்றால் அது அவருடைய மூதாதையர்கள் பயன்படுத்தியது. அந்த தாயானவள் அந்த முக கண்ணாடியை மிகவும் நேசித்தாள். அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருந்தது. எனவே இந்த சிறுவனுக்கு மிகப்பெரிய அச்சம். எங்கே இந்த கண்ணாடியை நாம் உடைத்து விட்டோம், உடைந்த அந்த கண்ணாடி துண்டுகளானது சகதியிலே பட்டதினால் அது சேரும் சகதியுமாக அழுக்காக மாறிவிடுகின்றது. எனவே இவனுக்கு மிகப்பெரிய அச்சம். எங்கே தன்னுடைய தாயிடம் சொன்னால் அவள் என்னை திட்டுவாளோ என்று அச்சப்பட்டு ஒரு மாதிரி நடுநடுங்கியவனாய் வீட்டிற்குள் வருகிறான். விழுந்து நொறுங்கிய அந்த கண்ணாடி துண்டுகளை எல்லாம் தன்னுடைய கரங்களிலே சேகரித்தவனாய் வீட்டிற்குள் வந்தவன் முகம் வாடி இருக்கிறது. அந்த தாய் அவனை கண்டவுடன் அவனது அருகிலே சென்று முழந்தால் படியிட்டு அவன் கையிலே இருக்கின்ற அந்த நொறுங்கிய கண்ணாடி துண்டுகளை எல்லாம் பார்த்த பின்பு அவனை இறுக அணைத்து கொண்டு அவள் சொன்னாளாம், தம்பி, பயப்படாதே, அச்சப்படாதே, கண்ணாடி துண்டுகள் உடைந்து விட்டன, எனக்கு தெரிகிறது. இதை நான் அதிகமாக நேசித்தேன், அதுவும் எனக்கு தெரிகிறது. ஆனால் இந்த உடைந்த கண்ணாடியிலும் நான் என்னுடைய உருவத்தை பார்க்க இயலும். இந்த உடைந்த கண்ணாடியும் ஒளியை எதிரொலிக்க செய்யும். எனவே அந்த கண்ணாடியானது உடைந்து விட்டது, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த உடைந்த கண்ணாடியிலே எதிரொலிக்கின்ற ஒளியும் அது அப்படியே அதனுடைய இயல்பு மாறாமல் இருக்கிறது, என்னுடைய முகமும் அதிலே தெரிகிறது. எனவே இதை நினைத்து நீ வருத்தப்படாதே என்று சொல்லி அந்த சிறுவனை அள்ளி அணைத்து கொண்டாள். அந்த சிறுவனுடைய முகமானது முழுவதுமாக மலர்ச்சி அடைந்ததாக அந்த கதை நிறைவுறுகிறது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அருளின் காலமானது நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், நாம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அல்லது நம்முடைய மனித இயல்பினால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வானது ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு உடைந்த கண்ணாடி போன்றுதான். அது அழுக்கு படிந்து அதை நாம் துடைக்க இயலாமல் ஆண்டவருடைய அருள் துணை மட்டுமே, அவருடைய ஆறுதல் மட்டுமே, அவருடைய உடனிருப்பு மட்டுமே, அவர் நம்மை அந்த அன்னையை போல அரவணைக்கின்ற அந்த ஒரு நொடி பொழுது மட்டுமே நம்மை மீண்டும் உருவாக்க முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து வாழ இந்த ஞாயிறு திருப்பலியானது நம்மை அழைக்கிறது. அந்த அன்னை எவ்வாறு அந்த அன்பு பிள்ளையை அணைத்து கொண்டாலோ, நீ எவ்வளவுதான் இந்த கண்ணாடியை உடைத்திருந்தாலும், அது சுக்குநூறாக போகியிருந்தாலும், அதில் என்னுடைய இயல்பு, என்னுடைய முகம் தெரிவது போல, அது எவ்வாறு ஒளியை எதிரொலிப்பது போல
நான் உன்னை எனது உருவிலும் எனது சாயலிலும் படைத்து உன்னை நான் அணு அணுவாக நேசித்து உன்னை உருவாக்கி எனது சாயலிலே உருவாக்கி எனது வழியை போன்று நீயும் பின்பற்றி என்னை போல நீ சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் உன்னுடைய இயல்பினால் நீ உடைந்தாலும் நான் உன்னிடம் வைத்துள்ள அந்த இறை இயல்பு ஒருபோதும் மாறுவதில்லை. எனவே உன்னை எச்சூழ்நிலையிலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று நம்மை அரவணைக்கின்ற ஆண்டவரை நாம் ஆண்டவராக கொண்டுள்ளோம். நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், அவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார். எனவே நாம் பெரும் மகிழ்விற்கு உள்ளாகிறோம். நமக்கு பெரும் மகிழ்ச்சி என்னவென்றால், நாம் உடைந்து வழிதவறி சிதைந்து நிற்கின்ற போது, நாம் வழிதவறி நிற்கின்ற போது, என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கின்ற போது, அல்லது பாவ சூழ்நிலையினால் பாவ வாழ்வினால் நமது வாழ்வு முழுவதுமாக அழிக்கப்படுகின்ற போது நம்மை உருவாக்குகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் செய்கின்ற மாபெரும் செயல் இதுதான். அவர் பால் நிலத்தில் நீரோடையை வரச் செய்பவர். அவர் நினைத்தால் எல்லாம் செய்ய வல்லவர். அவரால் எங்கும் எதிலும் ஒரு புதுமையை உருவாக்க முடியும். அவர் உருவாக்குபவர். அவரால் எதையும் மாற்ற இயலும், எதையும் செய்ய இயலும். எனவே அப்படிப்பட்ட இறைவனை நாம் ஆண்டவராக கொண்டுள்ளோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியானது, விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண் முற்றிலும் குற்ற உணர்வுடையவராய் அங்கே சூழ்ந்திருந்த அந்த முழு கூட்டமும் அவர் ஒருவர்தான் குற்றவாளி என்ற எண்ணத்திலே அவரை ஆண்டவர் முன்பாக தீர்ப்பிடுவதற்காக அவர்கள் அழைத்து வந்தபோது ஆண்டவர் உற்று நோக்கியது அவருடைய குற்றத்தை அல்ல, மாறாக அவருடைய நொறுங்கிய உள்ளத்தை. அவர் அவ்வளவு நபர்கள் முன்பாக கூனி குறுகி இருந்த போது சிதைந்த அவருடைய மனித மாண்பை ஆண்டவர் இயேசு அங்கே சீர்தூக்குகிறார். உடைந்து போன அவருடைய உள்ளத்தை அங்கே உருவாக்கி, நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை, உங்களில் யாராவது பாவம் செய்திருந்தால் முதலில் அவர் மேல் கல்லெறியட்டும் என்று சொல்லி அங்கிருந்த முழு கூட்டத்தையும் அவர் மனமாற்றம், அவர்கள் யாரையும் அவர் மீது கல்லெறிய விடாமல் தடுக்கிறார். உடைந்த ஒரு நபரை, சிதைந்து போன மனித மாண்பை மீட்டெடுக்க ஆற்றல் படைத்தவர், ஒரே வல்லமை படைத்தவர், ஒரே ஆண்டவர் என்றால் அது நாம் பின்பற்றுகின்ற நம் ஆண்டவர். அவர் நம்மை எப்போதும் அரவணைக்கக்கூடியவர். நாம் எவ்வளவுதான் தவறுகள் செய்தாலும் அதற்காக தவறுகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்ல, பாவ வாழ்விலே நாம் மூழ்கி முத்தெடுக்க வேண்டும் என்று அல்ல, மாறாக அவருடைய இறை இயல்பை, அவருடைய அந்த இரக்கத்தன்மையை, அவருடைய முழுவதுமாக மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் அந்த பேரன்பை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தி, அவர் நம்மை எந்த அளவுக்கு உருவாக்குகிறார் என்பதை உணர்ந்து அதற்காக அவரது அந்த பேரன்பிற்காகவாவது, அவரது அந்த எல்லையில்லா அன்பிற்காகவாவது, அவர் நம்மை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மைக்காவது நாம் மனம் திரும்பி அவரிடம் சரணடைவதுதான் நாம் அவருக்கு செய்கின்ற ஒரு மேலான ஒரு சாட்சிய வாழ்வாக அமையும். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மை உருவாக்குகிற ஆண்டவரை நம்பிக்கையினால் நாம் நாளும் வளர வேண்டும் என்று நமக்காக நாளும் நினைத்து கொண்டு, என் பிள்ளை என்னிடம் திரும்பி வருவான் என்று நமக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற அந்த ஆண்டவருக்காக நான் அவரிடம் பரிசு பெறுவதற்காக எதுவரை ஓட தயாராக இருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 8 - 14 வரை இன்று நாம் வாசிக்க கேட்ட 2வது வாசகம். இந்த உலகில் உள்ள எல்லாவற்றையும் நான் குப்பையாக கருதுகிறேன். என்னுடைய படிப்பு, நான் எந்த குலத்தை சார்ந்தவன், நான் எத்தகைய ஆற்றல் கொண்டவன், எல்லாவற்றையும் மடமையாக கருதுகிறேன். அவை எல்லாம் எனக்கு குப்பை, அவை ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அறிவு மட்டுமே, அவரை பற்றிய அறிவு மட்டுமே எனக்கு ஒப்பற்ற செல்வம். அதை பெறுவதற்காக நான் எந்த தூரமும் ஓட தயாராக இருக்கிறேன். அதை அடைவதுதான் என்னுடைய ஓட்டத்தின் நிறைவு. ஆண்டவருடைய பேரன்பை நினைத்து அதை முழுவதுமாக அனுபவிப்பது மட்டும்தான் அந்த பேரன்பிற்கு நான் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் என்பதை உணர்ந்தவராக திருத்துதர் பவுல் செயல்படுவதை போல நாமும் செயல்பட இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். முடிந்தவரை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க, அந்த பரிசை நாம் அடைவது வரை அவரது பேரன்பை நாம் முழுவதுமாக நினைத்து அவர் செய்கின்ற மாபெரும் செயலை
நாம் முழுவதுமாக அனுபவித்து உடைந்த நம்மை உருவாக்குகின்ற அவரது பேரன்பிற்காக அவரது அன்பு பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற போதுதான் நாம் கடைபிடிக்கின்ற இந்த தவக்காலமானது அர்த்தம் பெறும். ஆண்டவர் இயேசுவை பற்றிய ஒப்பற்ற அறிவு, அவரை பற்றி அவரோடு இணைந்திருப்பதற்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தான் நாம் பெறக்கூடிய பரிசு. நிலையான வான்வீட்டை நாம் பரிசாக பெற வேண்டும் என்றால் அவரை பற்றி அறிந்து கொள்ள நாளும் முற்பட வேண்டும். உடைந்த நம்மை மீண்டும் உருவாக்க அவரிடம் நம்மையே நாம் சரணடைய செய்ய வேண்டும். எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தொடர் ஓட்டத்தில் உடைந்த நம்மை உருவாக்குகின்ற ஆண்டவருடைய இந்த அன்பு பயணத்தில் நம்மை வளர்த்தெடுப்பதற்காக தான் அந்த அன்னையை நமக்கு துணையாக நம் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த அன்னையின் திருமடியிலே அமர்ந்திருக்கிறோம். அந்த லூர்து அன்னை, அது எந்த அன்னையாக இருந்தாலும், லூர்து அன்னையோ வேலை நகர் அன்னையோ எந்த அன்னையாக இருந்தாலும், அந்த அன்னையானவள் நம்மோடு உடன் இருக்கிறார். அந்த அன்னை இந்த தொடர் ஓட்டத்திலே நமக்கு முன் மாதிரியாக விளங்குகிறார். எனவே அவளை பின்பற்றி நாமும் இந்த பேரன்புமிக்க ஆண்டவருடைய இந்த அன்பு பயணத்திலே, நம்மை உருவாக்குகிற அன்பு பயணத்திலே நம்மையே முழுவதுமாக சரணடைய செய்வோம். யாரையும் தீர்ப்பிடாமல், அவர் நம்மை ஒருபோதும் தீர்ப்பிடுவதில்லை. அவர் நம்மை தீர்ப்பிடாத இறைவனாக இருப்பதால் நாமும் யாரையும் தீர்ப்பிடாமல் எல்லோரையும் அரவணைத்து அன்பு பணியிலே நம்மையே முழுவதுமாக இறைவனிடம் கையளிக்க வரவேண்டி இத்திருப்பலிகளை தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.